நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு 2025 ஆண்டுக்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்ச் 3 தேர்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, நம்மள்ட்ட ஆல்ரெடி 2 பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம தேர்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் பேட்ச். ஓகே, ஸோ ஈவினிங் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட் அப்படின்னு பார்க்குறப்ப 3/7/2024, அதாவது ஜூலை 3 அன்னைக்கு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ இந்த கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆக்சுவலாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ். ஓகேங்களா, இது இந்த லெவலில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான லெவலில் வந்து இருக்கும். இருந்தாலுமே கூட நீங்கள் வேறு தேர்வுகளும் எழுத முடியும். சரிங்களா, ஏன்னா நீங்கள் ஒரு ஹை லெவலில் படிக்கிறதுனால வேறு தேர்வுகள் இப்போ குரூப் 1 எக்ஸாம், வேறு எஸ்எஸ்சி எக்ஸாம், நான் முதல்வன் எக்ஸாம் எல்லாமே உங்களால் எழுத முடியும். நீங்கள் நான் முதல்வன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, இப்போது நான் முதல்வன் எக்ஸாம்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து கோச்சிங் வாங்கிக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து கோச்சிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோச்சிங்கோட சேர்த்து 7,500 மந்த்லி வந்து அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் கோச்சிங் ப்ளஸ் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இல்லைனா கோச்சிங் வேணாம், எனக்கு இந்த ஸ்டைஃபன் மட்டும் போதும் அப்படின்னா வந்து நீங்கள் அமௌண்ட் மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். சரிங்களா, அதுதான் நான் முதல் எக்ஸாம். சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான். இந்த எக்ஸாமுக்குமே உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குமே நீங்கள் நம்ம கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் எங்கேயுமே கிளாஸ் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அந்தளவுக்கு தரமான கிளாஸஸ் தான் நிச்சயமாக வந்திருக்கும். அப்போ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது மூலிமா வேறு தேர்வுகள் என்ன தேர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கும், ஜிஎஸ் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கும், நம்ம நடத்தக்கூடிய டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் ஜிஎஸ் டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லா தேர்வுகளுமே உங்களால் வந்து எழுத முடியும். சரிங்களா, கிளாஸோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பேட்சுக்கான வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் கிளாஸ் டைமிங் அப்படின்னு பார்க்குறப்ப ஈவினிங் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:30 PM-லேருந்து 9 PM வரைக்கும் டெய்லி கிளாஸ் இருக்கும். சரிங்களா, ஈவினிங் 6:30-லேருந்து 9 o'clock வரைக்கும் உங்களுக்கு 2.5 hours கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சரிங்களா, திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் வந்து இருக்கும். இன்டராக்டிவ் லைவ் கிளாஸாக தான் இருக்கும். இப்போ கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கிளாஸ்லேயே உங்களால் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து கிளாஸ்லேயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெய்லியுமே வந்து கிடையாது. நீங்கள் எப்போ லீவ் போடுறீங்களோ, எப்போ ஆப்சென்ட் ஆகுறீங்களோ அந்த டேட்ஸில் நம்ம ரெக்கார்டிங் அப்படின்றது கொடுப்போம். பிகாஸ் நம்ம ரெக்கார்டிங் வீடியோஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து நான் யூடியூப்லேயே போட்டுடலாம்ல, யூடியூப்லேயே ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து போட்டுடலாம். அப்போ ரெக்கார்டிங் வீடியோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து உங்களால் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க முடியாது. சரிங்களா, ஏன்னா நீங்கள் கமெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு லைவ் கிளாஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே அந்த கிளாஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களால் கிளாஸ்லேயே கேட்டுட்டு உங்களால் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, ஆப்சென்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த டேட்ஸ்க்கான ரெக்கார்டிங் கிளாஸில் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து தரமாக வந்திருக்கும். கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அடிப்படையில் தான் வந்திருக்கும். அஃபிஷியல் சோர்ஸ் வச்சு தான் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் கிளாஸஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து தரமாக வந்திருக்கும். ஸோ பேசிக்லேருந்தே உங்களுக்கு அடிப்படைகள்லேருந்து இப்போ பாலிட்டி நம்ம எடுக்கிறோம். இப்போ பாலிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து பாலிட்டியில் பேசிக்கில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். நிறைய ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி, ஏன்னா நமக்கு புதியவர்களாக இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு 5வது பேட்ச். சரிங்களா, 2024 2 பேட்ச் நம்ம எடுத்திருக்கோம். 2025 2 பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இது 2025க்கான இன்னொரு பேட்ச். ஸோ உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம நடத்தக்கூடிய 5வது பேட்ச். ஸோ இப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்ம ஃபீட்பேக்லாம் நம்மள வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு நம்ம கிளாஸ் அப்படின்றது உங்கள் ஸ்டூடெண்ட் பேஸ்டாக, ஸோ பேசிக்லேருந்து தான் இருக்கும். ஓகேங்களா, பேசிக்லேருந்து நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு இப்போ ஆர்டிகல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கண்டிப்பாக கஷ்டம். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி ஜாகிரஃபிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாகிரஃபிலலாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வைக்கவும் முடியாது, எல்லாத்துக்குமே நிமோனிக்ஸ் வைக்கவும் முடியாது. ஈச் அண்ட் எதுக்கு எடுத்தாலுமே ஷார்ட்கட் வச்சு படிக்க முடியாது. ஆனால் உண்மையில் எது டஃப்பானது நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறத நம்ம ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் இந்த கிளாஸில். ஓகேங்களா, ஷார்ட்கட் எதுக்கெல்லாம் நமக்கு எதுக்கு ஷார்ட்கட் வேணும், எதுக்கு ஷார்ட்கட் வேணான்றது நமக்கு தெரியும்ல. அப்போ எதெல்லாம் மாணவர்களுக்கு உண்மையிலே கடினமாக இருக்குமோ, கடினமாக இருக்கிறதுக்கு மட்டும் ஷார்ட்கட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரும். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்குமே இப்போ இந்தியன் பாலிட்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் பாலிட்டிலையுமே வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆர்டிகல் இது சொல்ல போனோம் அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 1 4 வரைக்கும் இருக்குது. அப்புறம் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு 5 11 வரைக்கும் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 12 35 வரைக்கும் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் ஒரு 51 வரைக்குமே நம்ம எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா, இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம நிறைய ஆர்டிகல்ஸே நமக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதிலே பார்க்கலாம், 2024 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரைட் டு ப்ரைவசி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, நான் நிறைய இதில் வந்து சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ரைட் டு ப்ரைவசி
வந்து எந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு எப்போ நடந்துச்சு 2024. ஸோ 2024 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16ஆம் தேதி நடந்துச்சு. ஓகேவா, 16/6/2024 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. இதுக்கு முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15ஆம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் தயாராகணும், என்னெல்லாம் கொண்டு போகணும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எப்படி கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ரைட் டு ப்ரைவசின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதே கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்க, ரைட் டு ப்ரைவசி அப்படின்றது எந்த ஆர்டிக்கல் கீழே வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ பாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகே, நம்ம வந்து நமக்கு கான்செப்டும் முக்கியம், அட் த சேம் டைம் நமக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி மெமரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் கிளாஸில். பிகாஸ் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும், எப்படி நீங்கள் படிக்கணும். பிகாஸ் நம்ம நிறையா பாடங்கள் படிக்கணும், நம்ம ஒரு பாடம் மட்டும் படிக்க போகிறதில்ல. இப்போ காலேஜ் அப்படின்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் மேக்ஸ் மட்டும் படிப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் மட்டும் படிப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம நிறைய வேரியஸ் டாபிக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, சப்ஜெக்ட் படிக்கிறோம். அதனால் உங்களுக்கு அந்த பேஸ்லேயும் நம்ம கிளாஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு தரமாக கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜூம் ஆப்பில் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா, ஜூம் ஆப்பில் உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இன்ட்ராக்டிவ் கிளாஸாக தான் வந்து இருக்கும். வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூட் தான். ஸோ உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். சண்டே அப்போ உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா. ஸோ குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். போர்ஷன்ஸ் முடிக்க ஸோ நமக்கு தெரியும் எந்த போர்ஷன் முடிச்சோன்னு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு டெஸ்ட் வந்திருக்கும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா எல்லாருமே ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து ஜாயின் ஆவீங்க. ஸோ அந்த ஆப்பில் உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் லிங்க்கு, கிளாஸ் லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ குறிப்பிட்ட டைம் இப்போ சண்டே அன்னைக்கு மார்னிங் 10 AM டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக 10 AM ஷார்ப் 10 AM உங்களுக்கு அந்த டெஸ்ட் லிங்க் வந்து வந்துடும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போயிட முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் முடித்த உடனே நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் அதுவுமே டைமிங் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு 50 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா வந்து அது குறிப்பிட்ட டைம் யூபிஎஸ்சி பேஸ் பண்ணி டைமிங் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கும் 2 hours டைம் இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே டைமிங் பேஸில் தான் இருக்கும். ஸோ டைமிங்கும் போயிட்டு இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிடணும். நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அப்போயே ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த கேள்வி, அதுக்கான விடை, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, அதுக்கான எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுமே இந்த பேட்சில் வந்து இன்க்ளூடட் தான். ஸோ நீங்கள் சின்சியரான ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீங்கள் நல்லபடியாக பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயமாக அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும். நீங்கள் 2025 மட்டும் இல்லாமல் நீங்கள் 2026, 2027 இந்த வருடங்களுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வந்து வரும். ஏன் கல்லூரி மாணவர்கள் சீக்கிரமாக வந்து எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது நீங்கள் ரொம்ப நாள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கீங்க அப்படின்னா டே ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றின செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயராச்சும் படிக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயராச்சும் படித்தா மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்கூல்லாம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. சரிங்களா. இப்போ நீங்கள் 12th படிக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்தா தான் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து எல்லாருமே நீங்கள் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரிலிம் சப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து எடுத்து கொடுப்போம். ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டாபிக்ஸ் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே. அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவாங்க. நமக்கு சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்தை நம்ம வந்து அதை பற்றி தான் இதில் வந்து படிப்போம். ஸோ அதுவுமே நம்ம எடுத்து கொடுப்போம். அதுக்கடுத்து ஜாகிரஃபி, வேர்ல்டு ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அடுத்து பார்க்குறப்ப இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு, இந்த பாடம் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், அப்போ எல்லா டாப்பிக்குமே ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகும். ப்ளஸ் சிசாட்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா. சிசாட் டாபிக்ஸும் நம்ம உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே இந்த பேட்சில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இந்த பேட்சோட டியூரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 6 months 6 மாதங்கள் இந்த பேட்ச் வந்து இருக்கும். சரிங்களா. 6 monthsல இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுப்போம். சிசாட் உங்களுக்கு இந்த பேட்சில் வந்து கவர் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த பேட்ச் ஈவினிங் பேட்ச், இந்த ஈவினிங் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஜூலை 3rd அன்னைக்கு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. ஜூலை 3ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இயர்லியாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிடெட்
லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 15,999. நம்ம லாஸ்ட் பேட்சுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அதே ஃபீஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வரக்கூடிய பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நான் முதல் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரிலிம்ஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக ₹1,00,000 வந்து ஃபீஸ் இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியாக பார்த்தா கூட ஒரு 15,000 ஆச்சு இருக்கும். பட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப எவ்வளோ தூரம் கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கம்மி ஃபீஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் கிளாஸஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே எனக்கு வந்து இருக்காது. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான கிளாஸஸாக நிச்சயமாக வந்து இருக்கும். நீங்கள் யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, நீங்கள் வேறு குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, வேறு என்ன எக்ஸாம் சொல்லலாம், என்ன எக்ஸாம்னாலுமே, அதாவது கொஞ்சம் பெரிய எக்ஸாம்னா குரூப் 1 தான். வேறு எஸ்எஸ்சி, சிஜிஎல் வேறு எது எழுதினாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கும், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்து சேம் ஹிஸ்ட்ரி தான், ஜாகிரஃபி அப்படின்னா வந்து சேம் ஜாகிரஃபி தான், பாலிட்டி அப்படின்னா வந்து சேம் பாலிட்டி தான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாலிட்டி படிக்க முடியாது. ஒரே இப்போ ஆர்டிகல் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே ஆர்டிகல் 1 வந்து அதே ஆர்டிகல் தான் வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு ஒரு மாதிரி, யூபிஎஸ்சிக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்காது. எல்லாமே சேம் தான். பட் படிக்கக்கூடிய அந்த கண்டென்ட் கிளாரிட்டி தான் மாறும். சரிங்களா? நம்ம இப்போ யூபிஎஸ்சி இப்போ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப டீப்பாக படிக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ஆர்டிகல் ஏதோ ஒரு இப்போ ஆர்டிகல் 32 இருக்குன்னு வச்சுக்கோன்னா, இப்போ ஆர்டிகல் 32 பற்றி நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொன்றுமே இப்போ ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன, மேண்டமஸ்னா என்ன, ப்ரொகிபிஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கறதுனால நீங்கள் யூபிஎஸ்சி லெவலில் பார்க்கறதுனால நீங்கள் வேறு எக்ஸாம்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக இருக்காது. இப்போ குரூப் 1லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்கிறப்போ நமக்கு மேலோட்டமாக தான் கேட்க போகிறாங்க வேறு தேர்வுகள். அதனால் வேறு தேர்வுகளும் எழுத முடியும், யூபிஎஸ்சி தேர்வு உங்களால் வந்து எழுத முடியும். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பேமெண்ட் லிங்க் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழேயே இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவேன். அந்த ஃபார்மில் உங்களுக்கு பேசிக் டீல்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய பேசிக் டீல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பாஸ் பண்ணாத நிறைய பேரை வந்து பாஸ் பண்ணாத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்றப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா நீங்கள் நம்ம இதில் படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கோ, இல்லை நானுமே நீங்கள் உங்களுக்கு நான் தான் கோச்சிங் கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கோ நமக்கு ஒரு ப்ரூஃப் தேவை. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து தேவை. நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னாலும் நான் உங்களை கிளைம் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட நம்ம 2 பேருக்குமே வந்து தேவை. ஓகேங்களா? அதனால நீங்கள் அந்த ஃபார்ம் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்டு ஃபார்ம் தான். ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஜாயின் பண்ண அப்புறம் உங்களை நியூவாக ஒரு ஆப்பில் வந்து நான் உங்களை ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த ஆப்பில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கான ஐடி, உங்களுக்கான கிளாஸ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பேட்ச் பொறுத்து என்ன டவுட் அப்படின்னாலுமே கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த நம்பரில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி சார்ந்த டவுட்ஸ் எதுனாலுமே நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி தான், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம டெலிகிராமில் நிறைய அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து போடுறோம். நியூஸ் பேப்பர் என்னென்ன படிக்கணும்னு நம்ம வந்து போடுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய நம்பர். நீங்கள் இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல் வேறு டவுட்ஸ் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். எக்ஸாம் டவுட்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.